ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னா எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஸ்டாக் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பணம் ஆட் பண்ணி வச்சுட்டும் பை பண்ணலாம். பை பண்ணும்போது கூட நீங்கள் டேரெக்ட் பணம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் ஸ்டாக்ஸில் தான் இருப்பீங்க. அந்த ஸ்டாக்ஸை மேலே சர்ச் பட்டனில் சர்ச் பண்ணிக்கலாம். சுஸ்லான் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சுஸ்லான் எனர்ஜி, ஓகே, சுஸ்லான் வந்துருச்சு. ஸோ சுஸ்லான் வந்து என்எஸ்சிலையும் வரும், பிஎஸ்சிலையும் வரும், ஓகேவா. ஸோ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்தியாவில். ஸோ 2 தடவை வரும். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது, சரியா. நான் என்எஸ்சி அப்படிங்கிற சுஸ்லானை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆப்ஷன் இருக்கும், செல் ஆப்ஷன் இருக்கும். கீழே பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பையை கிளிக் பண்ணுங்கள். பை கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலிவரி கொடுத்துருங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. ஸோ அதை மறந்துடுங்க. டெலிவரி அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்கினதை நீங்கள் 100 வருஷம் கூட வச்சுக்கலாம். அதான் டெலிவரி, அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி நாளைக்கே விற்கணும் அப்படின்னாலும் டெலிவரியில் நீங்கள் விற்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரே நாள் தான், அதை மறந்துடாதீங்க. ஸோ டெலிவரியில் எத்தனை குவான்டிட்டி வேணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு ஷேர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், 1000 வேணுனாலும் வாங்கிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா லிமிட் ப்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை மார்க்கெட்னு கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போகுதோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா லிமிட்டில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் பை பண்ணணும். ஸோ அது ஒன்று. அது கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. மார்ஜின் ரெக்யர்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் 57.17 ப்ளஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு சார்ஜஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ப்ரோக்கரேஜ் 1.43, எக்ஸ்டர்னல் சார்ஜ் 0.01, டாக்ஸஸ் 0.32. ஸோ இந்த டோட்டல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1.76 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் எந்த ஆப்பில் பண்ணாலும் சார்ஜஸ் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாயிடுச்சுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் கம்மியாயிடுச்சுன்னா இந்த மாதிரி சார்ஜஸில் போயிருக்கும், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பை ஆப்ஷன் வரல, ஆடு ஃபண்ட்ஸ் தான் வருது. நீங்கள் ஆல்ரெடி பணம் ஏஞ்சல் ஒனில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. டேரெக்டாக பை வந்திருக்கும். பணம் இல்லாதனால ஆடு ஃபண்ட்ஸ் வருது. ஆடு ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் ஆட் பண்ணணும். ஸோ 100 ரூபா இருந்தாலே போதும். 57 ரூபா வருது. 100 ரூபா போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை 58 ரூபா போட்டு கூட நீங்கள் ட்ரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பே பண்ணணும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் என்ன ஆப்ஷன் வேணுமாலும் இங்கே இருக்குது. நெட் பேங்கிங் இருக்குது. யூபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன யூபிஐ ஆப் ஃபோனில் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வரும். அது மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பை வரும். ஆக்சுவலாக இங்கேயே பை வந்திருக்கணும், பணம் இல்லாதனால ஆட் ஃபண்ட்ஸ் வருது. உங்களுக்கு பை வரும். பை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பை பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.